மாட்டுக்கறியை சொல்லி பிரச்சனை பண்ண வந்து மண்டையிலே கொட்டு வாங்கிட்டு போயிருக்கக்கூடிய சங்கிகள் கடந்த 2 நாளாக சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோ பெரிய அளவில் வைரலாக போயிருக்குது. அந்த பகுதி மக்களுடைய ஒற்றுமை, அந்த பகுதி மக்கள் எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், குறிப்பாக இந்துக்கள், ஏன் மாட்டுக்கறி சாப்பிட்டா உனக்கு என்ன பிரச்சனை, இதெல்லாம் கேட்க வர்றதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்ததால அங்கே ஒரு இந்த மத கலவரத்தை தூண்டக்கூடிய சங்கிகளுடைய சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டு அந்த சங்கிகளுடைய மத கலவர சிந்தனை அங்கேருந்து அடித்து விரட்டப்பட்டது. சென்னை திருவொற்றியூர் தாங்கல் பகுதியில் நடந்திருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை. அங்கே மாட்டுக்கறி கடைங்கிறது ஏதோ இன்னைக்கு புதுசாக நேற்று கடையை ஆரம்பித்த கடையெல்லாம் இல்லை, அதெல்லாம் காலங்காலமாக அந்த இடத்துல கடை இருக்குது. குறிப்பாக அந்த இடத்துல ஒரு அம்மா வந்து பேசுனாங்க இல்லையா, இந்த கடை இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை, நீ யார் இதெல்லாம் கேட்குறதுன்னு சொல்லி ஒரு அம்மா கேட்டாங்க தெரியுமா. அந்த அம்மா சொல்கிறது என்னென்னா, எங்கள் மாமனார் காலத்துலேருந்து இந்த இடத்துல கடை இருக்குது, கறிக்கடை, மாட்டுக்கறி கடை. இன்றைக்கி நேற்று கிடையாது, நான் கல்யாணம் பண்ணி வரக்கு முன்னாடி எங்கள் மாமனார் இந்த இடத்துல பூர்வீகமாக வாழ்ந்த ஒரு மனுஷன். அப்போ அவரு எங்கள் மாமனார் காலத்துலேருந்து, அந்த காலத்தில் அப்துல்லான்னு சொல்லி ஒரு கறிக்கடை வியாபாரி இருந்தார். அப்படி காலங்காலமாக பாரம்பரியமாக இங்கே மாட்டுக்கறி இருக்குது, நாங்கள் காலங்காலமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், இதை பிரச்சனை பண்ண வர்றதுக்கு நீ யார் அப்படின்னு கேட்டாங்க இல்லையா. இந்த தாங்கல் பகுதியில் ரொம்ப பல வருஷமாகவே அந்த இடத்துல மாட்டு இறைச்சி கடைகள் இருக்குது. திடீர்னு பாரத இந்து முன்னணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சங்கி அமைப்பை சேர்ந்த அந்த கட்சியை சேர்ந்த சிவாஜின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், அவருடைய ஆட்களை சேர்ந்த ஒரு 3 பேர், மொத்தமே 3 பேர் தான் அந்த கட்சியில். அந்த 3 பேர் சேர்ந்துக்கிட்டு நாங்கள் ஆய்வு பண்ண வரோம், எப்படி மாட்டுக்கறியை விற்கலாம் இப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து வந்திருக்கிறாங்க. அதுவும் வந்த நேரம் என்ன, நைட்டு 12 மணிக்கு. இந்த சிவாஜின்னு சொல்லக்கூடிய நபர் இவர் கொருக்குப்பேட்டையை சேர்ந்தவரான். கொருக்குப்பேட்டையிலேருந்து சம்மந்தமே இல்லாமல் தாங்கல் பகுதிக்கு வந்து ஏன் நீ மாட்டுக்கறி விற்கிற, ஏன் மாட்டுக்கறின்னு கேட்கறது நீ யாரு, நீ ஏதாவது ஆஃபீஸரா, உணவு பாதுகாப்பு துறையில் வேலை சரியா, சுகாதாரத்துறை அமைப்பில் ஏதாவது பங்கு பெற்று இருக்கியா, எதுவுமே இல்லை. நைட்டு 12 மணிக்கு சம்மந்தமே இல்லாமல் இவரோட 3 பேர், அதில் ஒரு ஆள் அங்கே பைக் வச்சிருக்கிறாரு. பைக்கில் அந்த லாயர் வக்கீல்கள்லாம் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க இல்லையா, அந்த ஸ்டிக்கர் வேற ஒட்டி வச்சிருக்காங்க, நாங்களாம் லாயர்கள், நாங்களாம் இந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காவி வேஷ்டியை போட்டுக்கிட்டு அந்த இடத்துல வந்திருக்கிறாரு. வந்து அந்த மாட்டுக்கறி கடையில் போய் இந்த மாதிரியான பிரச்சனைகள் பண்ண உடனே உடனடியாக நைட்டு 12 மணியாகவே இருந்தாலும் அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் உடனடியாக அந்த இடத்துல ஒன்று சேர்ந்தாங்க. ஒன்று சேர்ந்து எல்லாருமே அந்த சங்கி அதுக்கப்புறம் ஒரு வீடியோவை போட்டார், என்ன இந்த மாதிரி சுத்து போட்டு என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, வெளியில் விடமாட்டேன்ட்டாங்க, என் மேலே தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிறார்ல. அந்த வீடியோலேயே அந்த சங்கி சொல்கிறது என்னென்னா, முதல் 10 பேர் வந்தாங்க, 20 பேர் வந்தாங்க, 40 பேர் 50 பேர் வந்து எங்களை சுத்து போட்டாங்க அப்படிங்கிறாங்க. அந்த மக்கள் எல்லாரும் சுத்து போட்டு அங்கே கேட்ட கேள்வி ரொம்பவே நியாயமானது. இதெல்லாம் கேட்க வரைய நீ யாரு, எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீ அதிகாரியாக இருக்கிற, இங்கே நாங்கள் காலங்காலமாக மாட்டுக்கறி மாட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், மாட்டு இறைச்சி நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் கேட்கறதுக்கு நீ யாரு, உன்னை யார் இங்கே அனுப்பலாம், இதெல்லாம் சொல்கிற வரைக்கும் உன்னை இங்கேருந்து விட்ற மாதிரி இல்லை. சும்மா வந்து ஜோக் காட்டிட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போடுற இந்த ஜோக் காட்டுறலாம் இல்லை, அதெல்லாம் உத்தரப்பிரதேச குஜராத்தில் போய் வச்சுக்கோ, இங்கெல்லாம் அந்த கதையே வேலைக்கு ஆகாது, உன்னை யார் இங்கே அனுப்பலாம், அதை சொல்லு, நான் உன்னை விட்றேன் அப்படின்னு சொல்லி சுத்து போட்டு எல்லாருமே கேள்வி கேட்டோன்னே பேய் அடித்த மாதிரி நின்றாங்க. என்னடா அது, வட மாநிலத்திலாம் மாட்டுக்கறி பேரில் பிரச்சனை பண்ணால் அவன் அங்கே மாசு, அவன் அவ்வளோ பெரிய கெத்தாக நின்றுட்டு இருப்பானே, இந்த இடத்துல நம்ம போட்டு மாட்டுக்கறி பிரச்சனை பண்ணலான்னு வந்தோம், நம்மளை மாசா காட்டாமல் நம்மளை தமாசாக்கி விட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த சங்கிகளுடைய முகத்தில் பேய் அரைஞ்சு போச்சு. அதுக்கடுத்து போலீஸ் அந்த இடத்துல சம்பவ இடத்துல சொல்லப்போனால் போலீஸ் அங்கே ஸ்பாட்டுக்கு வரலன்னா அங்கே என்ன நடந்திருக்குமோ தெரியல. போலீஸ் அங்கேருந்து அவங்கள பாதுகாப்பாக கூட்டு போய் வண்டியில் ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் அந்த மக்கள் தொடர்ந்து அவங்கள பிடிச்சி கேட்டது தான், நீ யார் இதெல்லாம் கேட்கறதுக்கு, நீ யார், யாரும் இப்படி சட்டம் போட்டிருக்காங்களா, தமிழ்நாட்டில் மாட்டு இறைச்சி விற்பனை செய்யக்கூடாது, மாடுகளை இந்த மாதிரி இறைச்சிக்காக அறுக்கக்கூடாதுன்னு சொல்லி யாராவது சட்டம் போட்டிருக்காங்களா, நீ யார் இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களாம் தரமான கேள்வி கேட்டேன். அங்கேருந்து அந்த காவி வேஷ்டி கும்பல் அங்கேருந்து தெரிச்சு ஓடிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் அவங்க காவி வேஸ்டியெல்லாம் ஈரமாயிருக்கும் போல இருக்கு, அந்த அடிச்ச அளவுக்கு அலறி அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடிட்டு அதுக்கப்புறம் போய் 2 நாள் கழிச்சு இப்போ ஒரு வீடியோ போடுறாரு. ஒரு 8 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டுட்டு இந்த மாதிரி அங்கே நடந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க, 2 நாளாக சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, இந்த டிவி சேனல்கள்லாம் என்னை பற்றி வந்தது பார்த்துருப்பீங்க. ஆனால் அங்கே நடந்தது வேற, கண்ணுக்குட்டியாக அறுத்தாங்க, கண்ணுக்குட்டியை வச்சுருந்தாங்க சொல்லி கண்ணுக்குட்டி கதைக்கு போயிட்டாரு. இங்கேருந்து இப்போ மாட்டுக்கறி பிரச்சனைக்கு வந்தவங்க இப்போ கண்ணுக்குட்டி கதைக்கு போயிட்டாங்க. அப்போ இது மாதிரியான ஒரு தமிழ்நாட்டில் இப்படி ஏதாவது ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி செஞ்சப்பட்டாங்க. அந்த முயற்சி முதல் கட்டத்திலே முறியடிக்கப்பட்டது, அந்த மக்களுடைய ஒற்றுமையால் முறியடிக்கப்பட்டது அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா இத்தனை வருஷம் இவங்களுக்கு இப்படி ஒரு தைரியம் வரல. இங்கே வந்து திமுக ஆட்சியில் இருந்த வரைக்குமோ அதிமுக ஆட்சியில் இருந்த வரைக்குமோ இவங்களுக்கு இப்படி ஒரு தைரியம் வரல. இன்னைக்கு தாவேக்கான ஒரு ஆட்சி தானே வந்திருக்குது. அமைச்சர்கள் கிட்ட போய் எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அமைச்சர்களுக்கு பதில் சொல்ல தெரியல. முதலமைச்சர் எவ்வளோ பெரிய பிரச்சனை, முதலமைச்சர் வாய் திறந்து பேச மாட்டார்ல. அப்போ ஏன் நம்ம இங்கே கேம் ஆடி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு வருது. ஏன்னா திமுக ஆட்சியில் இப்படிலாம் நினச்சி கூட பார்க்க முடியாது, உடனடியாக அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும். திருப்பரங்குன்றத்தில் அவ்வளோ பெரிய பிரச்சனை, நீதிமன்றத்தோட உதவியோட சிஆர்பிஎஃப் அதிகாரிகளோட துணையோட வரும்போது கூட அந்த மத கலவர சிந்தனை தடுத்து நிறுத்தப்பட்டது.
அப்போ இங்கே யாருமே இல்லையே, அந்த அளவுக்கு வெயிட்டான ஆட்சி இல்லையே, அதனால் நம்ம என்னாலும் செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ண பார்த்தாங்க. அந்த முயற்சி ஆரம்பத்திலே தடுக்கப்பட்டது. அந்த மக்களுடைய ஒற்றுமையை உண்மையாக பாராட்டணும். குறிப்பாக அந்த ஒரு அம்மா இருக்காங்களே, அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்னன்னா, நீங்கள் அவனை அடிச்சிருக்கணும்ப்பா, நீங்கள் ஏன் அவனை விட்டீங்க? நீங்கள் இப்படி வந்து ஒருத்தர் நைட்டு 12 மணிக்கு வந்து பிரச்சனை பண்ணுவான், இவனை எப்படி நீங்கள் விட்டீங்க? நீங்கள் அடிக்காமல் விட்டதான் தப்பு அப்படின்னு அந்த அம்மா பேசின வீடியோ இன்னைக்கு சன் நியூஸ், பாலிமர் உட்பட எல்லா செய்தி ஊடகங்களுமே பேசுது. அந்த அளவுக்கு அந்த அம்மா அவ்வளோ ஆதங்கமாக இருக்கிறாங்க. அவங்க பாட்டு அவங்க உண்டு, அவங்க வியாபாரம் உண்டு. யாரையும் கையை பிடிச்சி வா மாட்டுக்கறி சாப்பிடு, நீ மாட்டுக்கறி சாப்பிட்டா தான் இங்கேருந்து உன்னை விடுவேன், எங்கேயா வம்பா பண்ணுறாங்க. அவங்க பாட்டு காலங்காலமாக வியாபாரம் பண்ணுறாங்க. எங்களுக்கு விரும்பி நாங்கள் காசை கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு தேதிக்கு சென்னையில் மாட்டுக்கறி 420 ரூபா கிலோ. அப்போ நாங்கள் விரும்பி காசை கொடுத்து நாங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். உனக்கு எங்கேருந்து வந்து பிரச்சனை? இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணி மத கலவரத்தை தூண்டலான்னு சொல்லி ஒருத்தன் வரும்போது அதெல்லாம் நாங்கள் விட முடியாது. காலங்காலமாக அண்ணன் தம்பியாக நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த இடத்துல. அதனால் இந்த மாதிரி அவனா பிரச்சனை பண்ண வந்தால் அடி வாங்கிட்டு தான் போவீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேசின வீடியோ இன்னைக்கு பெரிய அளவில் வைரலாக இருக்குது. இன்னொரு லேடி அங்கே பக்கத்தில் ஒருத்தவங்க பிளாக் சாரியில் ஒருத்தவங்க பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறது என்னன்னா, இது வந்து சும்மா இவங்க வரலங்க, இவங்க வந்ததுக்கு 2 நோக்கம் இந்த இடத்துல இருக்குது. முதல் நோக்கம் அவனுங்க கமிஷன் வாங்குறதுக்கு. இதே மாதிரி இந்த சம்பந்தப்பட்ட நபர், இந்த சிவாஜின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட நபர் பக்ரீத் நேரத்திலுமே இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து பண்ணாரு, இங்கே மாட்டுக்கறி யாருக்கிறாங்க அப்படின்னு பிரச்சனை பண்ணி இது மூலியமா அந்த மாட்டிறைச்சி வியாபாரிகள்கிட்ட காசை புணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வேலைகள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது இது மூலியமா ஒரு மத கலவரத்தை தூண்டிடலாம், உத்தரப்பிரதேச குஜராத்தில் நடக்கிற மாதிரி தமிழ்நாட்டிலே இதுக்கான ஆரம்ப விதையை போட்டலாம்னு சொல்லி இதுக்கான முயற்சி பண்ணுறாங்க. இது ரெண்டுமே இங்கே நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அம்மா சொன்ன காரணம் ரெண்டுமே உண்மையானது. அதாவது கமிஷன் வாங்க பார்க்குறாங்க. இன்றைக்கும் பல நெடுஞ்சாலைகளில் பார்த்தோம்னா சில சங்கி அமைப்புகள் அங்கே வழியை மறைச்சிக்கிட்டு சந்தையிலேருந்து மாடுகளை கொண்டுட்டு போகும்போது அங்கே வழி மறைச்சி பிரச்சனை பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே இவ்வளோ அமௌண்ட் கூட ஒன்று விட்டுறேன் அப்படின்னு சொல்லி இது மாதிரியான பிரச்சனைகள் தமிழ்நாட்டிலே இதுக்கு முன்னாடி நடந்துருக்கு. ஏதாவது காசு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லியுமே இந்த சங்கி அமைப்புகள் செயல்படுது. ஏன்னா இங்கே கேட்கக்கூடிய எவனுமே பெரிய பெரிய மாட்டிறைச்சி எக்ஸ்போர்ட் நடக்குது இல்லையா, அங்கே போய் அவனாவது கேட்பானா? இன்னைக்கு மாட்டிறைச்சி எக்ஸ்போர்ட்டில் உலகத்திலே இந்தியா நம்பர் 2வது இடத்துல இருக்குது. உலக அளவில் நம்பர் 1ல பிரேசில், நம்பர் 2ல இந்தியா இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் நீ கேட்கணும். ஆனால் அங்கே போய் கேட்காம இந்த சின்ன வியாபாரிகள், ஏன்னா சின்ன வியாபாரிகள் பயப்படுவாங்க. அவங்க போய் சொன்னோன்னா, ஐயோ நம்ம வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோமே, இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணி போலீஸுக்கு போய் கோர்ட்டுன்னு போய் நம்ம கடைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமா, சரி ஏதோ கமிஷன் கேட்குறானே கொடுத்து இங்கேயே முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட வியாபாரத்துக்கு பயந்து, வாழ்வாதாரத்துக்கு பயந்து அவங்க ஏதாவது கமிஷன் கொடுத்துருவாங்க இல்லையா. அதுக்காக அந்த அம்மா ஏதாவது சொல்கிறாங்க, இவங்களுக்கு கமிஷன் நோக்கம், ரெண்டாவது கலவரம் நோக்கம். இதை வச்சு ஏதாவது ஒரு கலவரம் பண்ணலாம் சொல்லி இவனுங்க ட்ரை பண்ணுறானுங்க. ஆனால் இவனோட முயற்சி எதுவுமே சரிப்படாது. அதனால தான் குறுக்குப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இங்கேருந்து தெருவொட்டியூர் தாங்கல் வரைக்கும் வந்து இந்த மாதிரியான பிரச்சனை பண்ணுறதுக்கு, நைட்டு 12 மணிக்கு வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு இதுதான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உண்மையாகவே இந்த ஒற்றுமை பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஒற்றுமை இல்லாததால தான் இன்னைக்கு வட மாநிலம் சீரழிஞ்சு போன ஒரு நிலைமையில் இருக்குது. இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தில் உத்தரப்பிரதேச ஷாம்லி பகுதியில் நான் சொல்கிறேன், கடந்த சில மாதங்களில் நடந்த விஷயங்களை சொல்கிறேனே. உத்தரப்பிரதேச ஷாம்லியோட பகுதியில் ஒரு கல்யாண மண்டபம், முகல் மஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்யாண மண்டபம். அந்த கல்யாண மண்டபத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சியில் மாட்டிறைச்சி பரிமாறப்பட்டுருச்சு. ஏதோ ஒரு மாட்டுக்கறி பிரியாணியோ மாட்டுக்கறி கிரேவியோ ஏதோ ஒன்று மாட்டிறைச்சி பரிமாறப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அந்த கல்யாண மண்டப கட்டடத்தை இடிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. மாட்டிறைச்சி சாப்பிட்ற சட்டவிரோதமா, ஏதோ தேச விரோதமான குற்றமா? ஒரு மாட்டிறைச்சி அந்த இடத்துல உணவுக்காக பரிமாறினாங்க அப்படின்ற பேரில் அங்கே வந்து அதுக்கடுத்து சிலரை கைது செய்கிறாங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கைது செய்கிறாங்க. யாரெல்லாம் கைது செய்கிறாங்கன்னா, கல்யாண மாப்பிள்ளை அப்போ தான் அவனுக்கு கல்யாணமே முடிஞ்சது. கல்யாண மாப்பிள்ளை கைது செய்யப்படுறாரு. கல்யாண பொண்ணோடைய தந்தை, அவர் தான் கல்யாணத்துக்கான ஏற்பாடு செஞ்சார் இல்லையா, கல்யாண பொண்ணோட தந்தை கைது செய்யப்படுறாரு. கல்யாண மண்டபத்தோடைய ஓனர் அவர் கைது செய்யப்படுறாரு. அதுக்கப்புறம் இந்த சமையல் செஞ்சார்ல சமையல்காரன், நீ தானே மாட்டுக்கறி சமைச்சு கொடுத்த, அதனால ஒன்னே அரெஸ்ட் பண்ண சொல்லி 4 பேரை கைது செஞ்சு அங்கே வழக்கு பதிவு செய்யக்கூடிய ஒரு நிலைமை. இதையும் தாண்டி இந்த கல்யாண மண்டபம் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுருச்சு. இத்தனை நாளாக அது சட்டவிரோதமாக இருந்ததோ, அங்கே இபி கனெக்ஷன் கொடுக்கும் போதோ, அங்கே சொத்து வரி வாங்கும் போதோ அது சட்டவிரோதம்னு இவங்களுக்கு தெரியல. ஆனால் அங்கே ஒரு மாட்டிறைச்சி பரிமாறப்பட்டுருச்சு அப்படின்னு உடனடியாக அந்த இடத்துல போய் சட்டவிரோதமாக அந்த பில்டிங் கட்டப்பட்டுருச்சு சொல்லி ஒரு மாட்டிறைச்சியை காரணமாக காட்டி ஒரு கல்யாண மண்டபம் இடிக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை இங்கே நடந்திருக்குது. அதே மாதிரி அசாமில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம், அசாமுடைய கோல்பாராவுடைய பகுதியில் ஒரு ஸ்கூலில் 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், வெறும் 9 வயசு தான், 9 வயசு 10 வயசு இருக்கக்கூடிய மாணவர்கள் மதிய லஞ்சுக்காக அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அதில் சில இஸ்லாமிய பசங்க, அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, மாட்டிறைச்சி அன்றைக்கி அவங்க லஞ்சுக்காக கொண்டு போயிருந்துருக்கிறாங்க.
பொதுவாகவே ஸ்கூலில் ஒரு பழக்கம் இருக்கும்ல, எல்லா பசங்களும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். ஏன் சாப்பாடை நீ சாப்பிடு, உன் சாப்பாடை கொஞ்சம் நான் சாப்பிடு, இப்படி ஷேர் பண்ணி சாப்பிட்றது வழக்கம். அந்த பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு கலப்படமோ கள்ளங்கப்படமோ எதுவுமே தெரியாது. நீ இந்துவா நான் முஸ்லீமா அதெல்லாம் தெரியாது. நம்ம எல்லாம் ஒன்று தான். அந்த ஒற்றுமை உணர்வு வரணுங்கிறதுக்காக தான் ஒரே யூனிஃபார்ம் நம்ம கொடுக்கப்படுறது. இப்படி கள்ளங்கப்படம் இல்லாத வாழ்ந்த அந்த பிள்ளைங்க வீட்டில் போய் பிள்ளைங்க பெற்றவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்களே, மதியானம் வந்து நான் சாப்பிட்டேன், அவன் இதை கொண்டு வந்தான், இவன் இதை கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்து பீஃப் கொண்டு வந்தான், எல்லாம் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு இப்படின்னு சொன்னோடனே அதில் யாரோ ஒரு சங்கி பேரண்ட்ஸ், யாரோ ஒரு சங்கி ஒருத்தன் வந்து ஸ்கூலில் வந்து பெரிய அளவிலான பிரச்சனை பண்ணி, அதுக்கடுத்து சங்கி அமைப்புகள் அங்கே வந்து போராட்டம் பண்ணி, இந்த மாதிரி இந்த ஸ்கூலில் லஞ்சில் வந்து மாட்டுக்கறி ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கொண்டு வந்துட்டான், அவனை அரெஸ்ட் பண்ணணும். எப்போ 9 வயசு பையனை அரெஸ்ட் பண்ணோம்னா அவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் பண்ணானுங்க. அதுக்கடுத்து அங்கே இருக்கக்கூடிய அசாமுடைய காவல்துறை, ஏன்னா இன்னைக்கு ஹிமந்த பிஸ்வா சர்மா அவர் தான் சங்கிகள்ல இன்னைக்கு நம்பர் 1 ரேங்க் நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அசாமுடைய முதலமைச்சர் நான் தான் நம்பர் 1 சங்கின்னு சொல்லி இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவருடைய ஆட்சியில் நம்ம வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? கடைசியில் இந்த போராட்டத்தோட ஒரு விளைவா அந்த 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த மாணவனை போலீஸு கூப்பிட்டு போகிறாங்க, போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மாணவனுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்களே தாயார், அந்த தாயார் ஒரு விதவை இந்த 9 வயசு பிள்ளைய வச்சுக்கிட்டு எங்கேயோ ஒரு கூட்டி பொறுக்கி அதை வேலை செஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளையை படிக்க வைக்கக்கூடிய ஒரு ஏழை குடும்பம். அந்த தாயாரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. தாயாரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இந்த பையனை கொண்டு போய் இந்த சிறார் சம்பந்தமான விஷயங்களை பிள்ளைக்கு ஏன்னா 9 வயசுக்கு தான் இருக்கான், 10 வயசு கீழே இருக்குங்கிறதால சிறார் சம்பந்தமான விஷயங்களை கொண்டு போய் இந்த பிள்ளைக்கு அட்வைஸ் சொல்லிட்டு இனிமேல் மாட்டுக்கறியெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அந்த பையனை அனுப்பி விட்டுட்டு அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அம்மா ஜுடிஷியல் கஸ்டடியில் அரெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மாட்டிறைச்சியை மதிய உணவாக ஒரு சின்ன பிள்ளை சாப்பிட்டதுக்காக இப்பேற்பட்ட அராஜகம் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய ஹல்துவானியுடைய பகுதியில், இந்த ஹல்துவானி பகுதியில் நடந்ததான் இதோட பெரிய கொடுமை. ஒரு ஸ்கூல் அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்குது. ஸ்கூல் வாசல்ல ஒரு மாட்டிறைச்சி துண்டு, ஒரு கறி பீஸ், ஒரு சின்ன பீஸ் அந்த இடத்துல இருந்திருக்குது. அந்த வழியா ஏதோ ஒரு சங்கி ஒருத்தன் வாக்கிங்க ஏதோ ஒரு போயிருக்கிறான், ஒரு பாதசாரி அந்த இடத்துல போயிருக்கிறான். போகும்போது அந்த இடத்துல மாட்டிறைச்சி துண்டை பார்த்தோன்னா ஐயோயோ மாட்டுக்கறியை யாரோ போட்டாங்களே, அதுவும் ஸ்கூல் வாசல்ல மாட்டுக்கறியை போட்டாங்களே அப்படி எப்படின்னு சொல்லி பெரிய அளவிலான பிரச்சனை பண்ணி, அதுக்கப்புறம் அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய சங்கி அமைப்புகள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து பெரிய ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டங்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிரான கண்டன கோஷங்கள் எல்லாம் போட்டு ஒரு கட்டத்தில் அதை கலவரமாக மாற்றுறாங்க. கலவரமாக மாற்றி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எங்கெல்லாம் இஸ்லாமியரோட வீடு இருக்குதோ அங்கே கள்ள தூக்கி அடிக்கிறது, இஸ்லாமியரோட வாகனங்களை கொளுத்துறது, இப்படின்னு சொல்லி இப்படி கலவர செயல்கள் அங்கே ஈடுபட்டாங்க. போலீஸ் வந்துமே அங்கே ஒன்றுமே சரிப்படலை. அவங்கள கண்ட்ரோல் யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா இந்த உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம் இதெல்லாம் இன்னைக்கு சங்கிகளை மதவெறி தீயா பற்றிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து விசாரணைக்கு வந்து இந்த ஏரியாவில் மாட்டிறைச்சி துண்டு இருக்குது, ஒரு கறி பீஸ் இருக்குது, இப்போ இது எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா போலீஸ் வந்து சம்பவ இடத்துக்கு வந்து அந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி எல்லாம் ஆய்வு செய்கிறாங்க. யாராவது இந்த இடத்துல மாட்டுக்கறி போட்டு போயிட்டாங்களா, அவன் யாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அதுக்கப்புறமா அந்த இடத்துல போய் பார்த்தா ஒரு தெருநாய் அந்த இடத்துல அந்த கறி பீஸை போட்டு போயிருக்குது. எங்கேயோ தெருநாய் அங்கங்கே சுத்தம், எங்கேயோ ஒரு கறி துண்டு கடந்திருக்குது. அதை கொண்டு வந்து அந்த நாய் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போட்டுட்டு போயிட்டு இருக்குது. இது நடந்த சம்பவம். அப்போ ஒரு தெரு நாய் இது மாதிரி போட்டதுக்கு இது ஒரு இஸ்லாமியன் தான் இந்த இடத்துல போட்டான், இந்த சுற்று வட்டாரத்தில் கூட முஸ்லீம்கள் தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இதை வச்சு இவ்வளோ பெரிய கலவரம் பண்ணக்கூடிய அளவுக்கு. அப்போ வடமாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாட்டுக்கறியை வச்சு மட்டுமே அவங்களுடைய அரசியல் நகர்வுகள் நடந்து கொண்டு இருக்குது. ஒன்று மாட்டுக்கறி சாப்பிட்ற அவ்வளோ பெரிய தேச விரோத குற்றம் இல்லைல்ல. சுவாமி விவேகானந்தர் 1900 அமெரிக்கா கலிஃபோர்னியா போயிருந்தார். கலிஃபோர்னியாவில் சுவாமி விவேகானந்தர் புத்த மதம் சம்பந்தமான ஒரு உரையாற்றார். அந்த இடத்துல அவர் தலைப்பு எடுத்துக்கொண்ட டாபிக் என்னன்னா புத்திஸ்ட் மூமெண்ட், புத்த இயக்கம் இந்தியாவில் என்னெல்லாம் செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அவர் அதை சொல்லும் போது பண்டைய கால இந்தியா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சுவாமி விவேகானந்தா குறிப்பிடுறாரு. பண்டைய கால இந்தியா எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த பண்டைய கால இந்தியாவில் மாட்டிறைச்சியை உண்ணாதவர்கள் நல்ல இந்துக்களே கிடையாது அப்படின்னு பார்க்கப்பட்டது. அப்போ முன்னாடி காலத்தில் இந்துக்கள் எப்படி இருந்தாங்க, மாட்டிறைச்சியை உண்டாதான் நீ உண்மையான இந்து, மாட்டிறைச்சியை உண்ணாதவன் உண்மையான இந்து கிடையாது அப்படின்னு சொல்லி முந்தைய காலங்களில் பார்க்கப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் காளை மாடுகளை வேலி செய்து, அதாவது பூஜைக்காக வேலி செய்து பலியிட்டு அந்த கரியை உண்பார்கள். அப்படி ஒரு கலாச்சாரம், அப்படி ஒரு காலம் பண்டைய காலத்தில் இந்தியாவில் இருந்தது அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. சுவாமி விவேகானந்தர் 1990 பிப்ரவரி 2 கலிஃபோர்னியாவில் போய் அமெரிக்காவில் போய் இந்த உரையாற்றுறாரு. இது எதுக்கு விவேகானந்தர் எதுக்காக சொல்ல வர்றேன்னா, இப்படிலாம் பலியிடக்கூடிய பழக்கங்கள் இருந்தது, இந்துக்கள் பலியிட்டு யாகம் செய்து அந்த மாட்டிறைச்சியை அவங்க உண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு பிறகு புத்த மதம் இதெல்லாம் வந்ததுக்கு பிறகுதான் இந்த மாதிரியான இறைச்சிகளை உண்ணக்கூடாது, ஒரு உணவுக்காக ஒரு பிராணி அறுக்கக்கூடாதுன்னு சொல்லி புத்த மதத்திற்கு பிறகுதான் இந்த சிந்தனை வந்ததே தவிர அதுக்கு முன்னாடி எல்லாம் மாட்டிறைச்சி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க அப்படின்றத விவேகானந்தர் குறிப்பிடுறாரு. அப்போ இது எதுக்காக இவங்க, ஏன்னா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பீகார் மாதிரியான பகுதிகளில்
சில குறிப்பிட்ட பார்ப்பனர்கள், பிராமணர்கள் அவங்க ஆட்டுக்கறி சாப்பிட்ற பழக்கம் இருக்கக்கூடியதான் ஒன்று. ஏன்னா இந்த சங்கிகள் ஒரு சிந்தனையை உருவாக்குவாங்க, இறைச்சி சாப்பிட்றவங்க எல்லாருமே கொடூரமான சிந்தனை உள்ளவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான கற்பிதத்தை இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்திய அளவில் ஒரு சென்சஸ் ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் 77% மக்கள் இறைச்சி அசைவ உணவு சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்ற கருத்து சொல்லப்படுது. அப்போ பீகாரில் ஒரு குறிப்பிட்ட பார்ப்பன பிராமணிய சமூகத்த மக்கள் ஆட்டு இறைச்சி சாப்பிட்றாங்க. காஷ்மீர் பண்டித்துகள் ஆட்டு இறைச்சி சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க தான். ஏன்னா குளிர் பிரதேசம், அவங்கவுங்க பகுதிக்கு என்ன உணவு முறை தேவையோ, கடல் சார்ந்த பகுதியில் இருக்கிறாங்களா, மீன் அவங்களுக்கான உணவாக எடுத்துப்பாங்க. அப்போ உணவு என்பது அவங்களுடைய பகுதியை சேர்ந்து அவங்களுடைய சுற்று ஊழல், இந்த தட்பவெட்ப சூழலை பொறுத்து இப்படி இருக்கிறது உணவு பழக்க வழக்கம். ஆனால் இவனுங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக இதை புனிதப்படுத்தக்கூடிய வேலையை பார்ப்பானுங்க. பசு வந்து முஸ்லீம்களும் சாவடிப்பாங்க, இதெல்லாம் காப்பாற்ற நாங்கள் தான் வந்தோம், எனக்கு நீ ஓட்டு போடு அப்படின்னு சொல்லி தான் அந்த அரசியல் ஆதாயத்துக்காக தான் இந்த பசு புனிதம், மாட்டிறைச்சி அரசியல் நடக்குது. ஏன்னா சாவர்கர் இவங்க தலையில தூக்கி வச்சு ஆடக்கூடிய சாவர்கர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? பசுவை பற்றி சாவர்கர் கிட்ட கேட்கும்போது, கவ் இஸ் நாட் ஏ ஹோலி அனிமல், இட்ஸ் ஏ யூஸ்ஃபுல் அனிமல் அப்படிதான் சொல்றாரு. பசு என்பது அது புனிதமான ஒரு பிராணி அல்ல, பசு என்பது அது பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிராணி அப்படின்னு தான் சாவர்கரே சொல்றாரு. அது புனிதம் இல்லைன்னு சொல்றாரு. அப்போ இப்படியெல்லாம் இருக்கும்போது இவங்க அரசியல் ஆதாயத்துக்காக மட்டுமே இந்த பசு புனிதம், மாட்டிறைச்சி அப்படின்ற பேர்ல இப்பேற்பட்ட கலவர வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சமீபத்தில் வந்த பல்வேறுபட்ட ஆய்வறிக்கைகள், பொருளாதாரம் சம்பந்தமான ஆய்வறிக்கைகள், இந்தியாவுடைய 65 வருஷம், ஏன்னா 1960 தான் இந்தியாவில் வந்து மாட்டிறைச்சி பல நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது, 1960 இருந்து. அப்போ அதுக்கு பிறகு வந்த இந்த 65 ஆண்டு காலத்தில் பார்த்தோம்னா, 65-66 ஆண்டு காலத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் தான் இந்தியாவில் வந்து அதிக அளவில் ஏற்றுமதி ஆகிட்டு இருக்குது மாட்டுக்கறி. இந்தியாவில் வந்து இந்த கடந்த 10 ஆண்டில் மோடியோடைய ஆட்சியில் அதிக அளவில் ஏற்றுமதி ஆகி லாபகரமாக செல்வ செழிப்போடு இயங்கிட்டு இருக்கு. அதனால தான் மோடி ஆட்சிக்கு முன்னாடி விட இப்போ இந்தியா மாட்டுக்கறி ஏற்றுமதியில் 2வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பிரேசில், செகண்ட் இடத்துல அமெரிக்காவும் தூக்கி சாப்பிட்டு, ஆஸ்திரேலியா 3rd பிளேஸ், அமெரிக்கா 4th பிளேஸ். அப்போ அமெரிக்கா ஆஸ்திரேலியாவை தூக்கி சாப்பிட்டு இந்தியா 2ஆம் இடத்துக்கு போயிருக்கு. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாடுகள் இயற்கையான சூழலில் மேய்ச்சல் நிலங்கள்லேருந்து சாப்பிட்டு வந்து வளர்ந்த மாடுகள்ங்கிறதால இந்திய மாடுகளுக்கு நல்ல வரவேற்பு. அப்போ இப்படியெல்லாம் இருக்கும்போது இவங்க அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. ஏன்னா 2014க்கு முன்னாடி வரைக்கும் இதே நரேந்திர மோடி குஜராத்துடைய முதலமைச்சராக இருக்கும்போது அன்னைக்கு பிரதமர் மன்மோகன் சிங்கை பார்த்து மோடி சொன்னது என்னன்னா, ஒரு 14% மக்களுடைய வாக்குகளுக்காக, முஸ்லீம்கள் 14% வாக்குகள் இருக்காங்க, அந்த 14% வாக்குகளுக்காக பிங்க் ரெவல்யூஷன் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இளஞ்சிவப்பு புரட்சி, அதாவது மாட்டுக்கறியை சொல்றாரு அவரு, மாட்டுக்கறி பிங்க் ரெவல்யூஷன் இவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இந்தியாவில் வந்து மாட்டுக்கறிகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஒரு பிங்க் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த மாட்டுக்கறியோட வரக்கூடிய வருமானம் நமக்கு எதுக்கு அப்படிலாம் பேசினவர். இவர் ஆட்சிக்கு வந்தது பிறகு அந்த மாட்டுக்கறியோட ஏற்றுமதியை நிறுத்தலை. இன்னைக்கு இந்தியாவில் மோடியோடைய ஆட்சியில் தான் மாட்டுக்கறி ஏற்றுமதி செல்வ நிலையில் செழிப்பாக இருந்துகிட்டு இருக்குது. $4.3 பில்லியன் ஒரு வருஷத்துக்கு, $4.3 பில்லியன் அளவுக்கு இந்தியா மாட்டிறைச்சி ஏற்றுமதியில் அவ்வளோ பெரிய இன்னைக்கு வருமானம் பார்த்துட்டு இருக்கு. இந்தியாவுக்கு லாபம் கிடைச்சிக்கிட்டு இருக்குது. இதோட ஏற்றுமதியாளர்கள் டாப் பிளேஸில் இருக்கக்கூடிய ஆள்லாம் பார்த்தோம்னா, நம்பர் 1 இடத்துல சதீஷ் அத்துல் சபர்வால், இவங்க தான் மாட்டுக்கறியில் நம்பர் 1 பிளேஸில் இருக்காங்க. இந்த சதீஷ் அத்துல் பவர்வால் இவங்க வச்சிருக்கக்கூடிய கம்பெனிக்கு பேர் என்ன தெரியுமா? அல்கபீர் எக்ஸ்போர்ட்னு சொல்றது இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ். அல்கபீர்னா ஏதோ ஒரு பாய் கடை போல இருக்குது, ஏதோ முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய கம்பெனி எல்லாம் நினைப்பாங்க. ஆனால் அல்கபீரோட ஓனர் சதீஷ் சபர்வால் இவங்க தான் இந்த கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்குது. நம்பர் 2ல சுனில் கபூருடைய அரேபியன் எக்ஸ்போர்ட், சுனில் கபூர் ஓனராக இருக்கக்கூடிய அரேபியன் எக்ஸ்போர்ட் நம்பர் 2ல இருந்துகிட்டு இருக்காங்க. நம்பர் 3ல மதன் எக்ஸ்போர்ட்டோட MKR ஃப்ரோசன் ஃபுட் எக்ஸ்போர்ட், இவங்க மாட்டிறைச்சி ஏற்றுமதியில் நம்பர் 3வது இடத்துல இருக்காங்க. 4வது இடத்துல AS பிந்த்ராவுடைய BML இண்டஸ்ட்ரி பிரைவேட் லிமிடெட், இவங்க 4வது இடத்துல இருக்காங்க. அப்போ இந்தியாவில் வந்து மாட்டிறைச்சி ஏற்றுமதி செஞ்சு $4.3 பில்லியன் அளவுக்கு இவ்வளோ பெரிய வணிகங்கள் செய்கிறது எல்லாமே உயர் சாதி இந்துக்கள். யாரெல்லாம் உயர் சாதி இந்துக்கள் சொல்கிறாங்களோ அவங்க தான் இந்த தொழிலில் கொடிகட்டி இன்னைக்கு பறந்துட்டு இருக்குது. அப்போ அதையெல்லாம் மறைக்கிறதுக்காக இந்த சின்ன அப்பாவி வியாபாரிகள் இருப்பாங்களே, இங்கே வந்து பிரச்சனை பண்ணால், இந்த அப்பாவி வியாபாரி யாரு? இஸ்லாமியர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். இஸ்லாமியரோட பொருளாதாரத்தை அழிக்கணும், அவன் பொருளாதாரம் எங்கேயுமே முன்னேறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இஸ்லாமியரோட பொருளாதாரத்தை அழிச்சிட்டு எப்படியாவது இது மூலமா நாங்கள் அரசியலை இங்கே இடத்துல கால் பதிச்சிடணும். வட மாநிலங்கள் எப்படி மாட்டுக்கறி பேரில் அங்கே பெரிய அளவிலான அச்சுறுத்தலோ அங்கே பெரிய ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கோமோ, அந்த மாதிரி இந்த தமிழ்நாட்டில் எப்படியாவது செஞ்சிடணும். அதுக்கு இந்த தாவேக்காவுடைய 5 வருஷம் ஆட்சி யூஸ் பண்ணிக்கலாமோ? ஏன்னா இவங்க தான் எதுவுமே பெரிய அளவில் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்களே.
திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ்னு ஒரு படம் எடுத்துக்கப்பட்டு அந்த படத்தை ஒரு பிரைவேட் அரங்கத்தில் ஒளிபரப்புனா அதுக்குமே தடை போடுறாங்க. அப்போ இவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. இந்த ஆட்சியை நம்ம பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி இவங்க அந்த சூழலை பயன்படுத்தி உள்ள வர பார்த்தாங்க. ஆனால் அந்த பகுதி மக்களுடைய ஒற்றுமை, சங்கிகளுடைய கலவர சிந்தனை அடிச்சு விரட்டப்பட்டிருக்கு. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா? இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா? இனி கவலை வேண்டாம். பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. எவ்வித கலப்படமும் இன்றி 100% ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.